ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசினுடைய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சங்கங்களில் காலியாக இருக்கக்கூடிய 2000 உதவியாளர் பணியிடங்களை தற்போது வந்து நிரப்ப இருக்கிறாங்க. அது தொடர்பான செய்தி தான் தற்போது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தமிழ்நாடு அரசினுடைய கூட்டுறவு வங்கிகள் கூட்டுறவு சங்கங்களில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்ப இருப்பதற்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் 2000 உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுது. என்ன வேலை அப்படின்னா, கூட்டுறவு வங்கி, கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை, நகர கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு கடன் சங்கம், பணியாளர் கூட்டுறவு கடன் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களில் உள்ள உதவியாளர், இளநிலை உதவியாளர் பதவிகளுக்கு தான் தற்போது வந்து விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான சம்பளமாக 23,640 ரூபா தொடங்கி அதிகப்படியாக 96,395 ரூபா வரையும் இது சம்பளம் வந்து வழங்கப்படுது. இந்த வேலைக்கு வந்து மாவட்ட வாரியாக தான் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மாவட்ட வாரியாக அந்தந்த வெப்சைட்டில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா, எனி டிகிரி படிச்சிருக்கணும். அதோட டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கணும். அதே போல் எனி டிகிரி படிச்சிருக்கணும். அதோட ஹையர் டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜர் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா எம்காம் ஹானர்ஸில் கோஆபரேட்டிவ், பிகாம் கோஆபரேட்டிவ், எம்ஏ கோஆபரேட்டிவ், பிஏ கோஆபரேட்டிவ், எம்காம் கோஆபரேட்டிவ் படித்தவங்க இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். மாவட்ட வாரியாக காலி பணியிடங்கள் விவரங்கள் என்ன அப்படின்னா, சென்னையில் 194 போஸ்ட்டு, அரியலூரில் 28 போஸ்ட்டு, கோயம்புத்தூரில் 90 போஸ்ட்டு, கடலூரில் 47 போஸ்ட்டு, தருமபுரியில் 104 போஸ்ட்டு, திண்டுக்கல்லில் 98 போஸ்ட்டு, ஈரோட்டில் 83 போஸ்ட்டு, காஞ்சிபுரத்தில் 49 போஸ்ட்டு, கன்னியாகுமரியில் 50 போஸ்ட்டு, கரூரில் 43 போஸ்ட்டு, கிருஷ்ணகிரியில் 77 போஸ்ட்டு, மதுரையில் 100 போஸ்ட்டு, நாகையில் 18 போஸ்ட்டு, நாமக்கல்லில் 75 போஸ்ட்டு, நீலகிரியில் 50 போஸ்ட்டு, பெரம்பலூரில் 39 போஸ்ட்டு, புதுக்கோட்டையில் 29 போஸ்ட்டு, ராமநாதபுரத்தில் 32 போஸ்ட்டு, சேலத்தில் 148 போஸ்ட்டு, சிவகங்கையில் 67 போஸ்ட்டு, தேனியில் 31 போஸ்ட்டு, திருவண்ணாமலையில் 109 போஸ்ட்டு, திருச்சியில் 81 போஸ்ட்டு, நெல்லையில் 44 போஸ்ட்டு, திருப்பூரில் 112 போஸ்ட்டு, திருவள்ளூரில் 80 போஸ்ட்டு, தூத்துக்குடியில் 90 போஸ்ட்டு, வேலூரில் 76 போஸ்ட்டு, விழுப்புரத்தில் 44 போஸ்ட்டு, விருதுநகரில் 36 போஸ்ட்டு, தென்காசியில் 34 போஸ்ட்டு, மயிலாடுதுறையில் 33 போஸ்ட்டு, ராணிப்பேட்டையில் 45 போஸ்ட்டு, திருப்பத்தூரில் 41 போஸ்ட்டு, செங்கல்பட்டில் 126 போஸ்ட்டு, கள்ளக்குறிச்சியில் 46 போஸ்ட்டு என 2000க்கும் மேற்பட்ட உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப இருக்கிறாங்க. இந்த வேலைக்கெல்லாம் வந்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக தான் வந்து விண்ணப்பம் வந்து செஞ்சுக்கணும். இந்த வேலைக்கு வந்து உதாரணத்துக்கு சென்னை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அங்கே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா www.prbch.in இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கணும். மதுரை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா www.brbmadurai.net இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி அந்தந்த மாவட்டங்களுக்கான இணையதள முகவரியில் தான் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்க முடியும். தேர்வு செய்யப்படும் முறையை பொறுத்தளவு கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு விண்ணப்பதாரர்களில் தகுதியானவர்களுக்கு எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வுகளில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க. எழுத்துத் தேர்வு பட்டப்படிப்பு தரத்தில் 200 கேள்விகளுடன் 170 மதிப்பெண்களுக்கு வந்து நடத்தப்படும். ஆங்கிலம் மற்றும் தமிழில் வந்து தேர்வு வந்து நடத்தப்படுது. இந்த தேர்வில் தேர்ச்சி பெறுவர்கள் நேர்முக தேர்வுக்கு வந்து அழைக்கப்படுறாங்க. எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை சார்ந்து தரவரிசை பட்டியல் வந்து வெளியிடப்படும். சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பின்பு பணி நியமனம் வந்து செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்தளவில் ஓசி வந்து 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணும். பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி வந்து 18 வயசுலேன்னு அப்ளை பண்ணிக்கலாம். நோ ஏஜ் லிமிட் கிடையாது. விண்ணப்பதாரர்களுக்கு செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து ஹால் டிக்கெட் வந்து வழங்கப்படுது. நவம்பர் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை நேர்காணல் நடத்தப்பட்டு இறுதி முடிவுகள் நவம்பர் 15ஆம் தேதி வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா 29/8/2025க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.